விருச்சக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார கணக்கு நிச்சயமாக 2 பக்க தொந்தரவுகள். ஒரே விஷயத்துக்காக 2 பக்க பிரச்சனை. நம்ம எவ்வளவுதான் செயல்பட்டாலும் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான சில நெருக்கடி அமைப்புகள்லாம் கொஞ்சம் பின்வாங்குது. நெருக்கடி அமைப்புகள் பின்வாங்கக்கூடிய வாரமாக இருக்கும் விருச்சிக ராசி நபர்களுக்கு. அதே சமயம் ராசிநாதன் 12ஓட சம்பந்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. சுக்கிரன் 10, எல்லாத்துக்கும் மேலாக சந்திரன் கிட்டத்தட்ட மீன வீடு அடுத்து மேஷ வீட்டோட வர்றதுனால எந்த ஒரு சவாலாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும், பெரிய விஷயம், சின்ன விஷயம் கூட கிடையாது, பெரிய விஷயம் வந்தாலும் அதில் உள்ள பூந்து ஒரு கை பார்க்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். பிரச்சனை என்னாலும் சரிதான், சுமூகமாக போனாலும் சரிதான், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ள பூந்து என்னன்னு பார்த்துடலாம். பொங்கி எழு பல நாள் விஷயங்கள் இப்போதைக்கு தான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில சிச்சுவேஷன்கள் விருச்சிக ராசி நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு அமையும். இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்போ செய்யலான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்லுவோம். இது நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அடிபட்டு போயிருந்து, இல்லை யாராலேயாச்சும் நீங்கள் பழி வாங்கப்பட்டிருந்தா கூட அதையெல்லாம் ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு வாரம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குறைகளை விட நிறைகள் அதிகமாக உள்ள வாரம். குறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சுக்கரனுடைய தொடர்பு மட்டும்தான். விருச்சிகத்துக்கு சுக்கரனுடைய தொடர்பு மட்டும்தான் இந்த 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. அப்போ என்ன ஆகுனாக்கா வாழ்வாதார விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குற மாதிரி வந்துடும். உங்களுடைய ஜீவன விஷயத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். அதர்வைஸு 2 பக்க நெருக்கடி, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பக்க நெருக்கடி பிரச்சனைகள்லாம் பின்வாங்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னோக்கி வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். உங்களை எதிர்த்த விஷயங்கள், எதிர்த்த நபர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பின்வாங்குற அமைப்பு இருக்கும். ஸோ எதிர்ப்புகள் பின்வாங்குவதும் நீங்கள் முன்னேறுவதும் கொஞ்சம் சாதகமாக நடைபெறுவதும் உள்ள வாரமாக இருக்கும். அவரவர் லெவலுக்கு ஏற்ப மனசளவில் கொஞ்சம் தைரியமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. இது எந்த வயதினருக்கும் பொருந்தோ. குறிப்பாக பண விஷயத்தில் அல்லது பொருள் விஷயத்தில், பணம் அல்லது பொருள், இந்த 2 விஷயத்தில் நிச்சயமாக இழப்புகள் இல்லாமல் லாபமாக ஏதோ ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்க பெற போகிறது.